ஓகே மகளே, இப்போ என்ன விளக்கம் பண்ணி சொன்னா எந்த ஃபோன் வந்து இதாகிடுது, என்ன சொல்கிறது, ஹீட் ஆகிடுது, கவர் ஆன் பண்ண முடியல. இப்போ மாறி போட்டிங்க அடுத்தவனோட ஏற்கனவே ஹீட் ஆனது இப்போ கூல் ஆகினது. அப்போ அதுக்கப்புறம் அப்போ இதை உங்களுக்கு ஒன்றா சொல்லிட்டு முன்னுக்கு ஒரு மெஷின் ஒன்று வருது பாருங்களேன். எத்தனை நாங்கடா மூட்டி வர ஆகடாப்பா ஒரு இதில் முன்னுக்கு பாரு இருக்கிறாள் சின்ன நாள் அதுதான்டா பாய். இங்கே பாருங்க கிடையாது முன்னுக்கு போகிற வாங்கினது யாருங்க ஊராடா சரியான கஷ்டப்படாங்க அஞ்சு பேர். ஓய் அவன் போட்டி சட்டையெல்லாம் வேற கிழிஞ்சு போயிருக்கு பாத்தியா. அந்த அக்கா வந்து ஒரு சட்டை போட்டுங்க மக்கள் கீழே ஃபுல்லாக அப்படி கிழிஞ்சு போயிருக்கு. இன்னும் ஏரியாடா வீடே இல்லை கொட்டில் தான் ஒக்கைக்குள்ள. இப்படி ஒரு ஊர் இருக்கிற தெரியா அவர் நடக்குடா. ஒரு ஏக்கர் ஒரு வீடு போறது நாளைக்கு நம்மள இது இப்போ திரும்பி போகல. அம்மா வாழ்க்கை வருத்துரு மகளே. என்ன வீடியோ அப்லோட் பண்ண கவரேஜ் இல்லை சரியா. ஊருக்குள்ளே வந்த நெட்ஒர்க் இருக்க மாட்டோம், அது அதுவும் இல்லை. பாரு திருப்பி பார்த்தீங்க கவரேஜ் இல்லை கடை என்ன போடுறதா மகளே. ரவுண்டாக இருக்குது மகளே, உங்களுக்கு தெரியுது ஏரியா மேலுக்கு ரவுண்டாக இருக்குது நெட்ஒர்க். கேளு அப்பா எத்தனை அடிச்சு கேட்குறேன் கோடி. அவர் அங்கே ஒரு நடை ஏறுறாரு. அங்கே ஒரு நடை ஏறுறாரு. எங்கே விட்டாங்க கூப்பிடுறாங்க மக்களே இந்த வீட்டை. அப்படி தாண்டாங்களே இந்த நன்னாக்கள் கூப்பிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். ஓகே பரவாயில்ல, நல்ல சிவம். காட்டுக்குள்ளே எங்கிட்ட பேர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கல். உங்களோட காட்டுக்குள்ள நான் மெயின் ஆள் தான். உங்களோட ஊருக்கு பக்கத்து ஊர் ஆள் தான். எந்தடா பாய்? நான் விவேகானந்தபுரம். விவேகானந்தபுரமா? கடவுளே, உங்களை சின்ன பிள்ளைத்துல என்ன எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். மதிக்கிறேன் நான். இங்கே வெள்ளாமே நீங்கள் வெள்ளாமே நீங்கள் மாடுதா? இந்த மாட்டில் ஊருக்கு வெள்ளாமே. ஓகே ஓகே. எங்கே ஆட்ட போகுது எங்களோட தும்மானி படி ரெடி இருக்கானல் மகாலிங்கத்தர் மகன் தெரியுமா? கதிஷன் புல்லட் நேருஜன் நாங்கள் வச்சு புல்லட். இல்லை இல்லை வெள்ளாமையும் மாடும் பார்க்குறாங்க. என்ன தொங்கல் வரணுமா மாட்டாங்க இதாலையா போரு செத்து போ. என்னம்மா ஐயா என்ன நடந்து? நான் தும்மங்கனி. எந்த இடம் போறது? இந்த ரோட்டால உங்களுக்கு போகணும். இந்த வண்டி போகுதே என்ன போகணுமா? தூக்கு போட்டு சேர்ந்தாரு. இதாலையா அதாலையா ரெண்டு பதில்
ஆயிரம் தொங்கல் அடிக்கிற வாடி அவங்க ஆகாயம் தொங்க இல்லை என்ன போகணுமா நிறைய தூரம் இதா ஆறு வீடு யாரு வந்துட்டார் நம்பர் இருக்கு எங்கள்கிட்ட அடிச்சடி அவங்களை கேட்டா வந்தேன் இடம் தெரியா ரோட்டு மாறுது இருக்கு ரோடு வயலுக்குள்ள ஒரு வாடி ஒன்று வரும் ரோடு பக்கத்துல இருக்கு வாடி ஓகே ஓகே இங்க கவரேஜ்லாம் இல்லை சாரு நெட் இல்லை நீங்க எங்க நிக்கிற நீங்க நன்றி நீங்க எங்க நிக்கிற போயிருவீங்களா இப்ப எப்ப எப்ப போவீங்க நாளைக்கு உங்களோட போன் நம்பர் தாங்களே கவரேஜ் என்னடா பாய் கொஞ்சம் போடுறேன் குறைவு நாங்க இப்ப போடுறோம் கொஞ்சம் பிரச்சனை தானே சரிதான் பிரச்சனை இல்லை இந்த பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு வேண்டு உலகம் தானே மூந்தல் அங்கே அத்தானே சரி ஓகே அப்ப நான் வெளியிட்டு போயிட்டு வரேன் கடையில் ஒன்று மேடி தரது கடையில் மேடியா இது இல்லை பிரச்சனை இல்லை இதை வாழ்ந்து ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்து அப்படி வந்து இவங்க பாரம் வந்து இல்லை இன்னொரு படி இருக்கா அவளுக்குள்ளே பாரமா சரி இந்த படியில உங்களோட எடிட்டர் ஷனு நீங்க இந்த ரோட்டு நீட்டுக்கு போனேன்டா பொங்கல் அடிக்கிற அவங்க வாடியா வேற ஒரு ஊர்ல இல்ல அங்கால வீடு அந்த வாடியா மாடு கட்டிது அவங்க அந்த பொடி அங்க நிப்பாங்க அங்க நிக்க சரி போய் வா ஓகே நான் பை போல அடிங்க அடிக்க நம்பர் இதானே நம்மளோட படியாடா வேலைக்கு நான் மதிக்கல விவேகானந்த வருமா அவர் போறதிவாம் வெள்ளாவளியாம் எல்லாம் நம்மட பக்கத்து பதிவுறானா போய் ஹாஸ்பிட்டல்ல அதேடா எல்லாமே மருந்து நடக்கும் மருந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து போமா மருந்து ஜெய் மகளே ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்கேன் தெரியுதா இதான் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லைங்க இப்படி பாருங்க மகளே ஆஸ்பத்திரியா ஆனால் போடல போட்ட காணலா இது ஆஸ்பத்திரியில் வேறு ஏரியாடா அவளே டாக்டர் இருக்கார் அவளுக்குண்ணே ஓகே மாயா கிடக்கண்டா அந்த ஏரியா மகளே பார்த்து கொள்ளுங்க இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் வந்தது இல்லைண்ணே எப்படி இருக்குன்னு பாருங்க கூகுள் மேப்பிலே இல்லாத இடம் போல இதெல்லாம் ஜி சின்ன பிள்ளைல சைக்கிள் வராங்க எல்லாரும் கத்தி கூட காணாச்சிட்டாங்க பார்த்தியாஞ்சி மம்பட்டி என்னடா 2 ரோடு வருது வெட்டாங்க போய் நேரத்தானே போய் சொன்னது பசி எடுத்தது ஐயோ மில்ல இருக்குடா பழைய மில் மேலோட்டும் இல்லை நம்மள டீம் தான் அவங்க டீம் வாங்கல்
ஐயோடா மகளே நம்ம டீம் அவனுக்கு பாருங்க எப்படி திட்டாங்க ஆகல் அதான் நல்ல வெயிலுக்குள்ள ஜெயிச்சிதமாரா கண்டுபிடித்தோம் இடம் இடம் தானா கடும் தூரம் மெயின்ல இருந்து பயங்கர தூரம் இந்த ரெங்கடா டவர் ஒன்றும் தெரியுது இல்லையா டவர் தெரிஞ்சா அது கவரேஜ் இருக்கும் சக் ரவுண்ட் தான் அவன் சொன்னாடா பாய் மகளே இங்கே 4G இருக்கு நீ வா பிரச்சனை இல்லை வா நான் அதை நம்பி தான் இங்கே விட்டேன் நான் ஓனே வழியும் இப்போ தட்டு பண்ணா பாய் வீடியோ பார்த்து போடா சரி ரிதி தானே சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுங்க வர சொல்லாது கூகுள் மேப்பில் இங்கே வாருங்க மகள் இந்த அடிக்கான கீழே என்னடா வெல்கம் டு ஓமனி ஆமாடு இங்கே பாருங்க ஆகல என்னடா அது என்ன விளக்கணும்னு அவனை சொல்ற பார்க்க கிருமி விளங்குறாப்ப இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமா மகளே ஐயோ அடுத்தது தண்ணியில் வந்தியா பாருங்க அவனில் எங்கள் தண்ணியை காணலா பாய் அவனை நம்பி நம்ம வந்தா நம்ம இதுல இருந்தே விளங்குது நம்ம நிலைமை மோசமா அங்கனக்கு சாப்பாடு நம்ம சேர்க்கணும்ப்பா அவனில் வந்தேன் இப்போ நேற்று தம்பளம் வந்தீங்கல்ல இங்கே திருப்பி அவர் சொன்ன இதை இல்லாம போன வரான் இல்லையா அப்படின்னாரு அது இங்கே இருக்கிறார்களுக்கு பழையிருண்டா நமக்கு கொஞ்சம் புதுசியானே இப்போ நம்ம இந்த ஊரில் பிறந்திருக்கு நமக்கு பழக்கம் வரைக்கும் இப்போ நம்மள ஒரு கோராக்களுக்கு இப்படி தான் ஃபீலாக இருக்கும் நமக்கு ஒரு முறையாக பழகிது நம்ம ஆடு மாடு அடிச்சு தெரிஞ்சு அதான் மெயினில் இருக்கிற ஆக்கள் டவுனில் இருக்கிற ஆக்கள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம காட்டுக்காக நடந்து வரேன் இப்போ மந்தையில் இடையில திரும்பிடுவேன் ரோட்டுக்கும் காரில் வரவங்களுக்கு எப்படின்னா பைக்கில் வந்து வரேன் எல்லாமே கையில ஊற்றி எவ்வளோ வெயில் அடிக்கும் என்ன பைக் கொஞ்சம் ஓடி போகலாம்டா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கார் அந்த சேர்த்து குள்ளுக்க பயங்கரமாக வலியா வேப்பம் குஞ்சு முடிச்சுட்டு போறானு பல்லு திடுறதுக்கா பல்லு திடுறது வேப்பம் குஞ்சு முடிச்சுட்டு போறான் மக்களை ஆமா எடுத்துக்கு போனாதான் கொஞ்சம் சந்தேகமாகிட்டா நிம்மதியா இருக்கும் எடுத்து கொஞ்சம் இறக்கி கூட ஆளை கொண்டு எவ்வளவு நேரம் மகளே ஓடுறோம் காட்டுக்குள்ள ஒரு ஊர் ஆஸ்பத்திரியாடா அது எனக்கிட்ட விலங்கு இல்லை ஆஸ்பத்திரிக்குரிய எந்த விதமான அடையாளமும் இல்லை முன்னுக்கு போட்டே இல்லைடா இது ஒருத்தரும் கவனிக்கிறல விளைஞ்ச வந்து அதிகாரி ஒருத்தரும் வரமாட்டாங்க அந்த ரோட்டால ஒரு டெவலப் இல்லை அவங்களுக்கு அந்த ஏரியா நான் இங்கே பார்த்தியா விவசாயம் செய்கிறாங்க ஊரை பார்த்தியா நம்ம ஏரியா மட்டும் கூட வெள்ளம் வச்சுருக்காங்க கூட வந்து எல்லாரும் தங்கி நின்று எல்லாம் செய்யலாம் அதான் நாளைக்கு வேணும் எல்லாம் பாருன்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான் எடுத்துருவான் செய்ய பா சாமான் இருக்குதான் நீ பெட்ரோலில் பார்க்கணும் அடே அடிக்க தான் வேணும் இப்போ போனவங்களை அடிக்கணும் பெட்ரோல் இங்கே அடிக்கிற பெட்ரோல் வெளிக்கந்தைக்கு போகணுமா வெளிக்கந்தைக்கு அடையிலே
என்ன மகளே எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு வாரு. ஆஹா பாருங்க நிலைமை, பிள்ளைகள நிலைமை. உங்களை பரவாயில்ல, நீங்க இருக்கீல் காரைக்குள்ள, என்ன நான் ஓடி போறேன் உங்களை சுமந்து. அந்த கடும் வெயில் இருக்க மாட்டா, இருட்டா தெரியுதா, எல்லாம் கிளியரா தெரியாது. 5-6 மணி தான் இன்றைக்கு விளையாட்டு. நல்ல பாலை மரம், வீர மரம். இதுதான் நாங்கள் சொல்லிக்கோம், ஒரு பக்கம் வயல் ஒரு பக்கம் காடு. இந்த அவரு பாருங்க மக்களே, ஒரு பக்கம் வயல் ஒரு பக்கம் காடு, அங்கே அளவா மலை. எங்களுக்கு வீடியோ எடுக்கிற எங்களுக்கு தெரியல எந்த அளவுக்கு கிளியராக விளங்குதாண்டு, உங்களுக்கு கவர் ஆகுதான்னு தெரியல, அடுத்த கிளியராகான்னு தெரியல. டயர் புது டயர் ராப்பாய், இந்த காட்டில் விட்டு பழைய டயரை மாற்றி போட்டோம். இன்னும் வரலையாடா அவங்கள வாடி, எப்படி வாடிக்கிறியா நிறையா மரத்தில் இருக்கணும்ல நீ. வந்து வரதுக்கு வெறுத்து போயிருவா, வெள்ளம் வச்சுறதுக்கு. இங்க வந்து போறதுல வெறுத்து போயிருமேரா. அதான்டா, என்னடா இன்னும் போறாள்றா, அந்த போறாள்றா தோறுத்தாள் தெரியா மக்களே, போய் கொண்டிருக்கானுந்தா. இது வாடி அதெல்லாம் தாண்டி போகணும் போல, என்ன தொங்கல் வாடி வேண்டாம். வேற ஒருத்தரும் இல்லையாம், நீங்களும் பாடி வைக்கிறீங்க, கொஞ்சம் முன்னுக்கு வைக்கிறாங்களா, ஏன்னா தொங்கல் வைக்கல். கடவுளே, வெல்கம் டு ஓமடியா மடுவான் வந்தவர் சொல்றான். அவனை ஏற்கனவே வீட்டில் காட்டிக்கிறாடா, அந்த பிள்ளைகிற கடை குடி போற அந்த பிள்ளைலாம் வந்து நீங்கள் ஏற்கனவே யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க மக்களே. ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கடை கட்டி கொடுத்துனாங்க, கடை கட்டுற அந்த வீடியோவில் டான்ஸ் ஆடுவார் அவர் மெயினாக இருக்கு. அதான் இது என்னடா ரோட்டப்பா அவசரப்படுத்தோம். விளங்குதாட நான் சொன்னேன் தானே, நேற்று 4:30 வலிக்கிட வேண்டிய பயணம் இது மக்களே. இப்போ எப்படி இருக்கு, இப்போ ட்ரைவ் பாருங்க, அவடத்து வலிக்கிட எத்தனை அப்போ நம்ம 10:50. இப்போ மக்களே 12:11 நேரத்தை அவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிது. 11:50 இடத்துல 1:30 மணி நேரம் பிடிச்சிக்கிறான். 1:30 மணி நேரம் பிடிச்சி அப்பயும் போய் சேரல. அது எத்தனை மணி அங்கே வெளிக்கிட்டாங்க, 9:30 வெளிக்கிட்டாங்க நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து. சரி சரி, இன்றைக்கு மட்டும் தான் என்ன இன்னும் வாழ்ந்து பார்க்கத்தான் கட்டாயம். இந்த இப்படி ஒரு வாழ்க்கையை வாழத்தான் மக்கள் வேணும். இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, எங்களோட சேர்த்து நீங்களும் வாழுங்க. எங்களுக்கு என்ன கடும் கவலை வேணும்னா, கொஞ்சம் பாரமாய் கவரேஜ் வருதா ஒன்றே நாடு அது ஃபுல்லாக இருந்ததாண்டா, ஃபுல்லாக இருந்து 4G ஆண்டாண்டா வீடியோ அப்லோட் ஆகும். அப்பா என்னடா இந்த வைத்தாள்டா இப்பயும் எனக்கு இப்போ திருப்பி மெயினுக்கு போகிறது நினைச்சு பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கிறா பை. அம்மா அத்தா ரதியம்மா பாருமா உண்ட பிள்ளைய எப்படி தெரியல வேண்டு எனக்கு தெரியும். இப்போ ரதியம்மா பார்த்து கொண்டிருப்பா இப்போ வீடியோவை, ஏன்னா பார்த்து பாப்பா பாரு உடல எங்கே போய் திட்டான வேண்டியது எங்கே வை காணல. என்னடா முன்னுக்கு வருது பாடல உயரமாக வருது மேடு வாய் பூவாது வருடா. என்னடா பா
இப்படிதான் சைட் இல்லைங்க வா சத்தம் இல்லை இருக்குது காரில் செட்டியோட எனக்கு நிற்க வேண்டியதான் இந்த ரோட்டை பார்த்த உடனே வந்த வசியுமே வந்த வசியா ஐயோ முருகி ரேத்தம்லாம் இருக்குமா கிளைகளுக்கு இரும்பெல்லாம் முருகி ரேத்தம் ஒரு ஈஸியான வழி இருக்க மாட்டா கடவுள் போக்கூட செக் எங்க ஈஸியான வழி எவ்வளோ தூரட்டா அது அவங்க என்னச்சு போகணும் அவ்வளோ தூரம் அந்த அந்த அக்கா வீடியோட தேவை அவ்வளோ தூரட்டா என்னடா என்ன போகணுமாடா இன்னும் வரலடா பே எப்படி நீ வந்தீங்க மாட்டேன் நான் நினைக்கான இது இதானா கேளு இதானாட்டு வீடு மேதுக்கு இதானா ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் கடைசியாக பாடுபட்டு என்ன ஒரு மாதிரியாக இங்கே வந்து நாங்கள் இப்போ சேர்ந்துட்டோம் இடத்த காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக வந்து காடு அங்கே பக்கம் வந்து ஃபுல்லாக காடு இந்த காட்டெலாம் வந்து நாங்கள் இன்றைக்கு நைட்டு வந்து நாங்கள் நிற்க அப்புறம் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது என்ன பிரச்சனை வந்து நாங்கள் இந்த வீடியோனுடைய முடிவு தரத்தை சொல்கிறோம் வாங்க முதல்ல இங்கே போகலாம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க வீட்டுக்காராக்கள் வாங்க 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 வெல்கம் வணக்கம் சொல்லுங்களேன் அது ஒரு சொல்லுங்களேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெக்கமாக தான் இவரை பார்த்துட்டு போயில ஞாபகம் இருக்கா டான்ஸ் ஆனது பாம்புக்குள்ள ஞாபகம் இருக்கா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்திருக்கேன் ஆல்ரெடி வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர் வாடி தான் இதுனே இவர் வந்து எங்கிட்ட அம்மாட அப்பாடு அந்த காலத்துல இருந்து இருக்குனே 2011 ஓகே 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 பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தம்பி வீடியோ எடிட்டிங்லாம் நிற்கிறாரு இப்போயும் இங்கே இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதை நாங்கள் கடைசியில் சொல்கிறோம் நீங்கள் வரக்குள்ளே பார்த்துருப்பீர்கள் முதல் இவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து சுற்றி காட்டுறோம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்கள் தங்கப்புறோம் நீங்கள் என்ன சொல்கிறது இது வந்து கூகுள் மேப்பில் இல்லை போல் இந்த இடமே இருக்குதானே இருக்கு வேணே ஆனால் தெரியாது நிறைய பேருக்கு ஓகே உங்களோட இடத்த கொஞ்சம் சுற்றி காட்டுங்க நீங்கள் காட்ட விடா பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே எப்படிங்கிட்டு பாருங்க உள்ளுக்குள்ளே போகிறோம் நாங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சீமந்து கட்டிடம் வந்து கட்டிடுங்க பார்த்தீங்களா அப்படியே தெரியுதா கட்டில் மாதிரி அங்கால பார்த்தோம் கொட்டில் சரியோ தலானியெல்லாம் கிடக்கு அங்கால பார்த்தோம் கட்டில் மரக்கட்டில் விளங்குதா இதான் வந்து அங்கே நிற்கிற ஒரு வீடு எங்களோட அம்மாவோட வீடு மாதிரி இருக்குண்ணே அது அம்மாவோட வீட்டில் சேப்பில் இருக்குது சரியோ உள்ளுக்குள்ளே பார்ப்போமாங்க பார்த்தீங்கன்னா மக்களே இது வந்து அந்த வயலில் வந்து எண்ணெய் அடிக்கிறதுக்கு பயன்படக்கூடியனே பார்த்தீங்கன்னா மக்களே இது வந்து வயலுக்கு எண்ணெய் அடிக்கக்கூடிய பம்ப் என்ன இப்படி அடித்த முடியும்னா தோல் ஓட்டு பம்ப் சமையல் வேலை முடிஞ்சா சோறு மட்டும் ஆக்கினு சொன்னீங்கண்ணே ஓகே ஓகே பாருங்க அழகான இது ஓகே சோலார் கரண்ட் அது அது தெரியுமா எங்க ஓகே பாருங்க லைட் அப்படி வேலையாண்டு அப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுங்க சரியா பாருங்க இது வந்து தங்கக்கூடிய இடம் ஆனால் வந்து ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு ஊர் இருக்குண்ணே தாங்கள தெரியும்டா இந்த ஊரில் உள்ள வரணும் ஓ அது அதான் நீங்கள் எவ்வளோ காலம் வாங்கியிருக்கிறீங்க 2011 உங்களுக்கு எத்தனை வயசு 2011 எனக்கு 13 வயசு 13 வயசு வந்தீங்கண்ணே பாருங்க மக்களே இங்கே மாடு கொண்டு வந்து அம்மா அப்பாடா எங்கட மாடு கொண்டு வந்து இங்கே மாடு கட்டுறதுக்கு என்ன மாடு பசு மாடா எருமை மாடு அந்த டைமில் வந்தது அதுக்கப்புறம் நான் இடையில 2 வருஷம் கத்தாரில் இருந்தேன் இருந்து இப்போ மறுபடியும் வந்து 1 வருஷம் இங்கே வயல் செஞ்சுட்டு மாடு கிடக்குது அங்கே வயல் சரிங்க எத்தனை ஏக்கர் சரிங்க இங்கே ஒரு இங்கே கண்ட கணக்கு 2.5 ஏக்கர் ஒரு கண்டை மட்டும் சொல்லுவாங்க
2.5 ஏக்கர் ஒரு கண்டம். ஒரு கண்டம் நான் ஒரு 12-13 கண்டம் செஞ்சிருக்கேன். 12-13 கண்டம் 24 ஏக்கர் அப்படி வரும். 24-25 ஏக்கர் அப்படி வரும். 24-25 ஏக்கர் வந்து வெள்ளாமை செய்திருக்கு. இது வந்து எங்களுக்கு ஒரு தடவை இதில் வாரத்துக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னண்டு இங்கே நெல் எல்லாம் விதைச்சிங்க? நீ என்ன செய்கிற நம்மளோட தொழில் இது ஆனபோது வரதான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீங்கள் நெல்லாம் இங்கே வைக்கிறீங்களா? விதனெல்லாம் இல்லை விதனெல்லாம் அங்கே ஊருக்குள்ள இங்கே வச்சா யானை வரும். இப்போ வெள்ளாவாட்டு வரையும் இங்கே ஆக்கள் அடிப்பாங்க. வெள்ளாவாட்டி முடிஞ்சா இந்த ஏரியாவில் யாருமே காண முடியாது. ஒரு தரம் இல்லை, யாருமே இல்லை. 2 மணி நான் இப்போ மதியம் 12-1 மணிக்கு அப்புறமா யானை இந்த காட்டிலேருந்து வெளியில். எத்தனை வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு 28. இந்த என்ன 28 வயசுலேயே பாருங்க ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கட்டியாள்றாரு. என்ன அவர் சொல்றாரு ஏன்னா உண்மைதான், வெக்கப்பட தேவையில்லை. உண்மையில வந்து ஒரு சாம்ராஜ்யம் வந்து கட்டியாள்றார். காரணம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 24-25 ஏக்கர் என்ன வயலிடம் தனியாக தானே செய்றீங்க, தனியாக ஒரு முயற்சி செய்கிறீங்க. மாடு எத்தனை இன்னைக்கு? மாடு 65 மாடு வைக்குது. 65 மாடு இருக்கு. எருவ மாடு. ஓகே, பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிருக்கு. இந்த அதுவும் பக்கத்தில் இல்லைடா, இவ்வளவு தூரம் இந்த காட்டுக்குள்ள வந்து எல்லாம் செய்யறேன்னு சொன்ன எத்தனை சவால்கள் எதிர்கொள்ளணும், உயிராபத்தான விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் என்ன. அப்போ இவர் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நாங்கள் பார்க்க போகிறேன் வாழ்றோன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டுக்கு இதை சுற்றி காட்டும். முதல்ல வாழ்த்துக்கள்னு இளம்பையில் உண்மையிலே வந்து நண்பனை போல இருக்கணும் என்ன தொழில் முயற்சியில். வாழ்த்துக்கள். தெரியும் நீங்களும் இங்கே எவ்வளோ காலமாக இருக்கீங்க? நான் இங்கே இருக்கிறதுல நண்பனுக்கு உதவியாக வந்தேன். நண்பனுக்கு உதவியாக வந்து நீங்கள் ஓகே 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 ஓகே. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்குது இப்போ கிட்ட இல்லை? சரி ஓகே. நண்பர்களை வந்து சந்தித்தாலே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கு வேணே, அது வந்து உண்மையான விஷயம். கிட்ட சுற்றி பார்ப்போம் வழியில் என்னென்ன ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க? வாங்க பாப்போம். சமையல் அறையை பாருங்க. நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க கூட இங்கே இப்படி தான் இருக்கும். எப்படி தான் இருக்கு காட்டுங்க. இப்போ அம்மா இல்லை இங்கே, இனி நாங்கள் தான் நிற்கிறோம். அது பாருங்க மக்களே, அடுப்பில் கோழிச்சதெல்லாம் கேட்கு. அப்போ நீங்கள் கோழி இறைச்சி சமைச்சிருப்ப நீங்கள் இந்த கோழி தானா? இந்த சேவலானே இப்படியே சொல்லி நீங்கள் ரணவளை வாங்குங்க. எந்த கோழி உங்களுக்கு வேணும்? 2 சேவல் நிற்குது, இதில் எந்த சேவல் பாருங்க, 2 சேவல் இருக்குது. இதில் ஒன்று தான் இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம் என்ன. அதை வடிவாக நீங்கள் பார்ப்பீங்க. சரி, நாட்டுக்கோழி குழம்பு, சாவல் கோழி. நீ என்ன சொன்னீங்க ஊருக்குள்ளே வாங்கணும் வேண்டு இப்படியே சொல்லி. சரி வாங்க. வலை இருக்கு, வலையில பிடிக்கிறத விட தூண்டில் பிடிக்கிறது சுவாரஸ்யமா இருக்கும். அதுதான் பாருங்க, அழகான ஒரு கோழிக்கூடு, அந்த பக்கம் மலை சிலை கூட பாருங்க இவ்வளோ கட்டி வச்சுக்காங்க. தெரியுதா? இது பின்னுக்கு பாருங்க எப்படி பாருங்க மக்களே, இயற்கை அழகு பாருங்க மக்களே. ஃபுல்லாக வயல், கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வயலுக்கு அங்கால காடு, இங்கே பக்கம் காடு. ஃபுல்லா இந்த பக்கம் ஃபுல்லாக காடு. கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா மாதிரி தான் இருக்குண்ணே. அந்த மலையை காடு நல்லா அதிகம். மலையை பாருங்க, அதில் கோவில் இருக்கு. அதில் அந்த மலைக்கு அடிவாரத்தில் இது இருக்குது, பஞ்சல் அடிக்குது. பஞ்சல் இருக்கு பாருங்க. இந்த ரோட்டில் போகும்போது தெரியும் அந்த மலை. கவர்னர் ரோட்டில் இதுண்ணே. ஜூமிங்கில் பார்த்துல அப்படி தெரியும் இந்த மலை எவ்வளோ தூரம் வைக்கிற மலை மக்கள். இதை பாருங்க, சும்மா காட்டுற பாருங்க, ஓடினு பார்த்தீங்களா? வாங்க அடுத்தே பாவம். இதால் போகணும். அதால் மாதுளம்பழம் இருக்குது. ஏய் மரவள்ளி கிழங்கு இது, எனக்கு ஆசையா பிடிக்க பார்க்கணும் பண்ணிருக்குது. என்ன கொடுக்க போறீங்களா? இது எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குது இதில். தண்ணி விட்டா தான் புடுங்கினா தான் அந்த மக்கள். இதை பாருங்க மக்களே. காஞ்சி வேலைக்கு நான் கேட்குறேன், இதில் எத்தனை கிலோ கிழங்கு இருக்கும்? என்ன சொல்றது இல்லையா? காசுக்கு தாரே விளையாட்டு தாரே இல்லை கிழங்கு, எங்களுக்கு சமையலுக்கு வேணும். நாங்கள் வாங்க தான் இருக்கோம். கடவுளை இஞ்சி வாங்க, இஞ்சி வாங்க, இஞ்சி வாங்க. 2 நாள் நீங்கள் தொழில் ரீதியாக தான் நிற்கிறீல்ல, உங்களை நாங்கள் நஷ்டப்படுத்தக்கூடாது. இதை பிடிக்குமாமா? இதை லேட்டாக அடுத்த வீடியோவில் பிடுங்க வேணே. எப்படி ஒன்று பார்ப்போம். கிழங்கு பிடுங்கணும், நாட்டுக்கோழி சமைக்கணும். பப்பாசி பழம் நிற்காண்டா மரத்தில் எங்கே? எல்லாத்தையும் விட்டு வைக்கிறல. ஓகே, பப்பாசி பழம் நிற்கி அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் விளையா பார்ப்பீங்க. வாங்க வாங்க. இப்போ இந்த கொட்டிலினுடைய அடுத்த வெளிப்பாகம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கு கவனமா? ஓகே, வெளிப்பாகம். அடுத்தஞ்சால தோட மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தோடை, தேசி, மாமரம் என ஒரு இடத்துல வந்தால் உருவாக்குறீர்கள் பாருங்கள், அதான் சிறப்பு. ஓகே, அங்கே பூமரங்கள் எல்லாமே வந்து அழகாக இருக்குது. அப்போ மேலே பாருங்க, பலாமரம் அன்றைக்கி பலாக காய்ச்சிதுரா பாய். நமக்கு தேவையான என்னோட மரக்கறி வகைகளை வந்து எங்களுடைய நண்பன் வீட்டிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் தம்புள்ளைக்கு போகிறதுக்கு. தம்புள்ளிலே மரக்கறியானே, அங்கே ஃபுல்லாக மரக்கறியானே. பா
பழமாக இருக்குதா கலர மாதிரியா? ஓகே மக்களே பாருங்கள் மேலே பாடிக்கு முன்னுக்கு வாய்க்கால் இருக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்க. எங்கள் நண்பன் சொல்கிறார். காலையில் வந்துதா? காலையில் ஃபுல்லாக வந்தது இப்போ நின்று. இங்கே பாருங்க மக்களே, போண்டாப்பா சின்ன வாய்க்கால்ல. ஓகே 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 சரி ஓகே மக்களே, வாங்க இப்போ முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் கதைக்கணும். 2-3 காய்ச்சி போட்டால் மற்ற விஷயத்தை ஆரம்பிக்கணும். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவர் சொல்லுவார். இப்போ சொல்லுவார். ஓகே, அதாவது மக்களே இங்கே இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை நீங்கள் வரக்குள்ளேயே பார்த்துருப்பீர்கள். என்ன இங்கே வந்து இந்த இடத்துல வந்து காடன்ரோடியால் வந்து இப்போ வீடியோ எல்லாம் வந்து உடனுக்குடனே வந்து அப்லோட் பண்ணுறது வந்து உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. என்ன முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வந்து ஏன்னா இங்கேருந்து போயிட்டு என்னென்னு சொன்னால் ரிஜிதன சந்தி ஏன்னா அங்கே போனால் 12 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் பைக் எடுத்து போய் தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். காரணம் என்றால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க இன்றைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பிறகு வந்து வரக்கூடிய வீடியோ இப்போ டைமை காட்டுமா? எங்கள் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 1:43 தெரியுதா? இங்கே பாருங்க சரியா? அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் இங்கே எடுக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் சமையலுக்கு தேவையான மீன் வந்து பிடிக்க போகிறோம். அது காட்டுக்குள்ளே போயிட்டு நடந்து போகணும், உள்ளுக்குள்ளே மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நண்பர் வந்து சொல்லியிருந்தார். அது பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் என்னமா இருக்குது, இந்த இரவு வந்து நாங்கள் எப்படி தங்கி நிற்க போகிறோம்ன்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாளைக்கு காலையில் இலங்கை நேரப்படி 9 மணி 10 மணிக்கு வந்து வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ நடந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்ன்றது நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா திருப்பி நாங்கள் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு திருப்பி போகிற வந்து கஷ்டம். உங்களுக்கு தெரியும் இந்த காட்டு வழி பாதை எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்து காத்திருந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணுங்கள். ஏன்னால் எங்களுக்கே தெரியாது இதுக்கப்புறம் ஒழுங்காக என்ன செய்ய போகிறோம், எப்படி நல்லா அமைய பண்ணுறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே முக்கியமாக வந்து சமைக்கணும். என்ன நண்பன் வந்து நாட்டுக்கோழி வந்து தாரன்னு சொல்லிக்கார். என்ன அதே மாதிரி வந்து கிழங்கு பிடுங்க அப்புறம் 4 கிலோ என்ன கிழங்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய அடியை வந்து பிடுங்கினா இந்த பெரிய கிழங்கு கொண்டு பார்க்குறது உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் இவ்வளோ பாடுபட்டு இங்கே வந்துருக்கிறோம். காரெல்லாம் போகிற வழியில் வந்து உடஞ்சி போயிடும், அது உண்மையான விஷயம். மரக்குள்ளி 2 சத்தம் கேட்குது, இரும்பெல்லாம் உடஞ்சி மாதிரி சத்தம் கேட்குது. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே இதில் இந்த காணொலியோட வந்து நண்பர்களுடைய அந்த இளைஞர்களுடைய அந்த தொழில் முயற்சியை பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இளைஞர்கள் வந்து விவசாயம் செய்கிறது வந்து கைவிட்டு போகிற நிலைமையில் வந்து மாடு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேளாண்மை செய்கிறேன்னு தனியொரு மனிதா வந்து கிட்டத்தட்ட 25 ஏக்கர் வந்து செய்கிறேன். எவ்வளோ கஷ்டம், நாங்களே வந்து 1 ஏக்கர் செய்துட்டு படுற வாடு அப்படி அம்மாவை பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு. அதே மாதிரி 23 மடங்கு அதிகமான வேளாண்மை செய்து அதுவும் இந்த இடத்துல வந்து செய்கிறது வந்து பெரிய சாதனை. உண்மையிலே நண்பனுக்கு இந்த இடத்துல வாழ்த்துக்களை சொல்கிறோம். நாங்கள் தும்மங்கனியில் எங்கள் ஊரில் ஏன்னா அவரை நேரடியாக காணக்குள்ள வந்து தெரியாதுன்னு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நேரடியாக அவருக்குள்ள வந்து உண்மையிலே நண்பனை பற்றி விளையக்கூடியமாக இருக்கும். தூரத்திலிருந்து பார்த்தால் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தெரியும் என்பார்கள், அருகில் சென்று பார்த்தால் அரைவாசிக்கால் சேற்றுக்குள் புதைந்து போயிருக்குமா அவனே. அதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை. தூரத்தில் நேரில் சந்திக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாக போனதுப்புறம் தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வந்து தெளிவாக தெரியக்கூடியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ வந்து எத்தனை மணிக்கு எங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியும்னு தெரியாது. ஏன்னா ரிதிதன சங்கிலையும் வந்து கவரேஜ் இருக்குமான்னு சொல்ல தெரியாது. சரி தெரியாது எங்கே போயிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியுமோ கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே நான் பண்ணாலும் இதுவாகலாம் இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. நான் போயிட்டு இல்லை நண்பன் ஒரு ஆளை பைக்கில் நான் கூட்டிகிட்டு போவோம், இங்கேருந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.